நம்மளுடைய ஆட்சி இந்த முறை உங்களுக்கு தெரியாது. எல்லா துறைகளையும் நம்ம செழுமைப்படுத்துறோம், சிறப்பான மாறுதலை கொண்டு வரோம். ஆனால் நம்ம ஆட்சி வந்து நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி, இதான் அடிப்படை கட்டமைப்பு. அப்போ முதல்ல நீரை பார்ப்போம். நீரின்றி அமையாது உலகம், உங்களுக்கு தெரியும். நீர்வளம் பெருக்கம், அதுல முதல்ல செழுமை அடையும். நீரின்றி அமையாத உலகிலும் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. நம்முடைய மறையும் வள்ளுவ பெருமான சொல்ற. இப்போ மழை இல்லை என்றால் மழை இல்லை, மழை இல்லை என்றால் நீர் இல்லை, நீர் இல்லை என்றால் நிலம் இல்லை, நிலம் என்றால் வளம் இல்லை, வளம் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை, நீங்கள் இல்லை, நான் இல்லை, ஒன்றும் இல்லை. அதான் சொல்லு. முதல்ல நீர் வளம் பெருக்கும். இப்ப நீரை வந்து தண்ணீரின் தேவையில நம்ம தண்ணீரை அடைய வேண்டியது இருக்குது. அதை நம்ம அறிவு மூதாட்டி அவை வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான்றான். அப்போ வரப்பு உயரவா இருக்கு, நீர் உயரல, அதான் பிரச்சனை. நெல்லும் உயிரன்று நீரும் உயிரன்று மன்னன் உயிர்க்கை மலர்தலை உலகம்னு மோசிக்கிறனார் பண்றாரு. அது என்ன சொல்றாருன்னா, நெல்லு உயிர் தான், நெல்லும் உயிர் தான், நீரும் உயிர் தான். ஆனா மன்னன் உயிர்த்தே ஒரு நல்ல ஆட்சியாளன், நல்ல அரசன் இல்ல, நல்ல அமைச்சன் இல்லைன்னா இது ரெண்டு இருந்து பயன் இல்லைங்கிறது. இப்ப நமக்கு எப்படி பயன் இல்லாம இருக்கு? நெல்லும் தரமா இல்ல, நஞ்சா இருக்கு, உணவும், நீரும் நஞ்சா இருக்கு. வற்றாத பாருங்க, 36 ஆறுகள் நமக்கு இருந்திருக்குது. 154 ஆறுகள் நீர் தமிழகத்துல, பண்டை தமிழகத்துல பழமொழிக்கு சொல்லி 156 கிளை நதிகள், 34 வந்து பெரும் நதிகள், பெரும் ஆறுகள். அதுல இந்த பாட்டு என்ன பாடுறாங்க? காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொருவை பொருணை நிதி என மேவிய பல ஆறு கூட திரு வேணி செழித்த தமிழ்நாடுங்கிறான். ஆறு இருக்குது, ஆனா ஆறுதான் இல்லை, நீர் தான் இல்லை. வைகையும் இல்லை, காவிரியும் இல்லை, பாலாறும் இல்லை, பொருணை அதான் அந்த தாமிரபரணியை தான் பொருணைங்கிறார். வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, இப்படி பல பருவமழைகள் நமக்கு அமுதமாக இந்த பூமியில் பொழிந்து செழிக்க வச்சுச்சு. இன்னைக்கு பருவமழைங்கிறதே ஒண்ணு கிடையாது, உங்களுக்கு தெரியும். பருவமழைகளே கிடையாது, பெருமழை அல்லது புயல் மழை இதான். ஏன்னா நம்ம காலநிலை பருவநிலை மாற்றிக்கிறதுனால நீங்க நம்ம தேவைன்னா நிறுத்திப்பேன். உலகத்துல முதலாக ஓடுகிற நீரை அடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும் என்று 1800 ஆண்டுக்கு முன்னாடி அறிவியல் தொழில்நுட்ப வளராத காலத்திலே உலகத்திற்கு நிரூபித்தவன் நம்முடைய பாட்டன் கரிகால் பெருவளத்தான். எத்தனையோ மன்னர்கள் இருந்தாலும் பெருவளத்தான் என்ற பேரு அவனுக்கு தான் வந்தது. ஏன்னா அந்த நீரை தேக்கி வளத்தை பெருக்கினாங்க. அப்போ வந்து நம்ம 150 லட்சம் குறுக்கம் ஏற்கிறது குறுக்கம் விவசாயம் பண்ணோம், வேளாண்மை. இன்னைக்கு வந்து 120 ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுக்கு நமக்கு 980 மில்லிமீட்டர் மழை பெய்யுது ஒரு ஆண்டுக்கு. இப்போ 4300 டிஎம்சி பயன்படுத்துறது 2000 தான் பயன்படுத்துறோம், மீதி 2300 கடல்ல இருக்கு. உடனே இப்ப சென்னையிலே நீங்க பாக்குறீங்க, ஒவ்வொரு ஆண்டு எவ்வளவு மழை பெய்யுது, எவ்வளவு நீர் தேங்குதுன்னு. அடுத்த நொடி அதை அப்படியே போடுறோம், இல்லை சாலையில தேங்கி கிடக்குது, இல்லைன்னா அப்படியே கடல்ல வீட்டு. அதை தேக்கிறதுக்கு எந்த திட்டமும் நம்மகிட்ட இல்லை. வீட்டுக்கு விட மழை நீரை சேமிப்போம்னு சொன்னாங்க. நான் வீட்டுல சேமிச்சோம், நாட்டுல எங்க சேமிச்சாங்கன்னா அது பதில். இன்னைக்கு ஏரி குளமெல்லாம் குடியிருப்புகளா மாற்றினது அவருடைய சாதனை. அப்ப தென் மாநிலங்கள் அதிக மழை பொழிவு பெறுகிற மாநிலத்தில் ஒன்று தமிழ்நாடு. நமக்கு போதுமான அளவுக்கு நீர். 2300 டிஎம்சியில 150 டிஎம்சிக்கு கர்நாடகாவில் கையெழுந்துறோம். ஒரு 500 டிஎம்சியை நம்ம சேமிச்சுட்டாலே நம்ம பிற மாநிலத்தை சார்ந்து நீர் தேவைக்கு நிற்க வேண்டிய அவசியம். அப்ப அதுக்கு பாருங்க, இது வந்து நொய்யலாறு. காவிரியிலே தண்ணி திறந்து விடும்போது நீங்க பாத்தீங்கன்னா அதை நான் விரிவா காட்டும் போது தெளிவா விளக்கி பேசுவேன், பெருசா காட்டினாங்க. இது வந்து நீர் தான். இது நுரை. அமைச்சர்கிட்ட கேட்ட மக்கள் போட்டு குடிச்ச சோப்பு அப்படின்றாரு. சாய கழிவு, ஆலை கழிவுகள் அப்படி விடுறதுனால இந்த நீர் கலக்குது. இந்த நீர் நஞ்சு. இது நிலத்துல படியும் போது நிலத்தடி நீரும் நஞ்சாகுது. இதை ஆடு மாடுகள் மற்ற உயிரினங்கள் குடிக்கணும், அது விஷத்தை குடிக்குது. இதை பாய்ச்சி விளைய வைக்கிற பொருள், விளை பொருளும் எல்லாம் கத்தரிக்காயோ நெல்லோ அரிசியோ பருப்போ நஞ்சாதான் விளையும். அது தனியா பேசணும்.
பிறக்கிற குழந்தை ஏன் புற்றுநோயோட பிறக்குதுங்கிறது தனி, அது தனியா பேசு. எப்படி இது கூவம் ஆறு இப்படி இருந்த ஆறு எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க பாருங்க. இப்ப நாம அந்த தண்ணியை கலக்க விடலை, கலக்க விடலை. வெளியில இருந்து கழிவு நீர்லாம் எடுத்து குழாய் மூலமா வெளியில் எடுத்துட்டு போயிடுறோம். மறுபடியும் தூய நீர் ஓடுற மாதிரி அதை நல்ல நதியாக மாற்றிடுறோம். நம்ம அதை தெளிவாக விளக்கு பின்னாடி போட்டு காட்டுறேன். அதான் நீரை தேர்ந்தெடுத்துன்னா ஒரு 15 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினா போதுங்கிறாங்க. ஆனா சந்திரபாபு நாயுடு பாலாறுல 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டிட்டார். அவருக்கு 33 கிலோமீட்டர் தான் ஓடுது, நமக்கு 133 கிலோமீட்டர் ஓடுது ஒரு தடுப்பணை நம்ம கட்டல. உங்களுக்கு புரியுது? பழைய துணையை கட்டினாங்கிறதுல வெளியே ஒரு அணையை கூட கட்டல. இப்ப பாண்டியாறு பொன்னம்பலாங்கிறது நமக்கு ஒரு பெரிய கொடை, இயற்கையின் அரும்பெரும் கொடை. இது என்ன செய்யுது, இப்ப கேரளாவில் 6 மாவட்டத்தை செலுத்தி வைக்குது. கணக்கில்லாத வெள்ளப்பெருக்கெடுத்து ஒவ்வொரு ஆண்டும் ஓடுது. இப்ப அம்மையார் இந்திரா காந்தி இதுல அடிக்கல் நட்டி ஒரு அணை கட்டுறதுக்கு முயற்சிச்சாங்க. அப்ப கேரளாவில் அவங்க ஆளுகிற உயரத்தில் இருந்ததுனால அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா அதை கைவிட்டாங்க. அப்ப நாம எவரை எதிர்ப்பு தெரிவிச்சாலும் கவலைப்படல, அங்க அணையை கட்டி திருப்புறோம். இங்க போதுமான அளவுக்கு தண்ணி இருக்கு. பெரும் குழாய்கள் மூலமா எடுத்துக்கொண்டு போய் மேட்டூர்ல நம்ம காவிரி படுகையில் எங்கெங்க தண்ணி தேவைப்படுதோ அங்க போய் நான் எடுத்துக்குவேன். இப்போ உங்களுக்கு காட்சியா காட்டுறேன். நான் உண்மையிலே பாண்டியார்ல ஓடுறதுதான் நம்ம காட்டுறது, கற்பனை ஒன்றும் இல்லை. நீங்க ஏஐ நினைச்சிட போறீங்க. உண்மையிலே பாண்டியார் பொன்னம்பலம். அப்ப அங்க ஒரு அணையை கட்டி தேவையான அளவுக்கு நான் தண்ணியை ராசி மணல்ங்கிற ஒரு இடத்துல அணை எங்கெங்கெல்லாம் நீர் தேக்க இருக்கும் கணக்கில்லாத நம்மளுடைய கோட்பாடு இருக்கிற நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிப்பது, புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்குவது. இப்ப நீங்க விண்வெளியில பறந்து போனீங்கன்னா தேகத்தில் தேமை விழுந்த மாதிரி என் தேசத்துல வெறும் தேமலா ஒரு நீர் தேமல். எங்கா பார்த்தாலும் குளம், குட்டை, ஏரி, கண்மாய், காட்டு வெட்டி வெட்டி நிறைச்சிடும். ஒரு சொட்டு தண்ணீரை உள்ள விட மாட்டேன். அப்படி தண்ணீரின் தேவையில நானே தண்ணீரை விடுவேன். நானே சொல்லிடுவேன் எனக்கு தண்ணி தராதேன்னு. கர்நாடகாவில் நானே தராத நீ வச்சுக்க அப்படின்னு. ஆனா ரொம்ப வெள்ளம் வந்துருச்சு திறந்து விட்டான்னு வச்சுக்க, தொலைச்சு போடுவேன், நீயே வச்சுக்கப்பா அப்படின்னு. ஏன்னா கேட்டாலும் தரப்போறதில்ல, பிறகு கேட்கணும். இப்ப நமக்கு என்ன இதுல கவனிக்கணும்னா, அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர், 3 விற்பனைக்கு வந்துவிட்ட நாடு அல்லது சூழல். அறிவை வளர்க்கும் கல்வி ஒரு மிகப்பெரிய வியாபார பண்டமாயிடுச்சு. உயிரை காக்கும் மருத்துவம் பெரிய வியாபார பண்டமாயிடுச்சு. அப்புறம் உலக உயிர்களின் உயிர் தேவை. தண்ணீர் மனித தேவை மட்டுமல்ல, உலக உயிர்களின் உயிர் தேவை. உங்களுக்கு போத்தல்ல வந்துருது, நீங்க குடிக்கிறீங்க. அப்ப காக்கை, குருவி, மான், மைனா, கொக்கு, சிறு, யானை, புலி, சிங்கம், கரடி, பட்டுப்பூச்சி, தேனீக்கள் இதெல்லாம் என்ன செய்யணும் ஒரு தடவை யோசிக்கணும். இது மாதிரி ஒரு மனித பதர்கள் கொண்ட சமூகம். அதெல்லாம் ஜெத்தா எனக்கு என்னன்னா, அதெல்லாம் நீங்க இல்லாம அது வாழும், அதெல்லாம் இல்லாம நம்ம வாழ முடியாதுங்கிற அடிப்படையை அந்த அறிவியல் உயிரியல் உண்மையை என் அன்பு சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனா அப்பா என்ன சொல்றாங்க, நீ தண்ணீரை பூமிக்கு ஆழ்குழாயை நிறுத்தணுங்கிறாங்க. இப்ப 400 அடி 500 அடிக்கு நீங்க பூமிக்கு கீழே போய் நம்ம தண்ணீர் எடுத்துக்கிறோம். அப்ப மற்ற மரங்கள், செடி கொடிகள் அந்த 400 அடி 500 அடிக்கு வேற விட இறங்கி தண்ணீர் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். அப்போ உனக்கு தண்ணீர் என்ன வானத்துல தேடு, மேகத்துல தேடு. அப்ப மேல இருக்க தண்ணீரை கீழே அறுவடை செஞ்சு கொண்டு வா. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, மரம் தான் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையா கொண்டு வரும். அதான் மரம், மண்ணின் வளம் பறப்பதே மனித அறந்தரம். மரத்துக்கு மாநாடு வர்றோம், மரத்தோட பேசிட்டு கணிச்சிருக்கீங்க. நான் என்ன செய்யறது உங்களுக்கு போய்? மரத்துக்கு ஓட்டா இருக்காங்க, மரத்துக்கு ஓட்டு இல்லை, என் உயிரை இருக்கு, அதனால நான் பேசுறேன். உலகத்தில் எல்லா உயிரினமும் நற்காற்றை சுவாசிட்டு நச்சுக்காற்றை வெளியிடும். மரம், செடி கொடிகளை தான் நச்சுக்காற்றை சுவாசிட்டு நற்காற்றை வெளியிடும். இந்த இயற்கையின் முரளினா நம்ம யாரும் உயிரோட முடியாது. இதையெல்லாம் படிப்பிக்காத ஒரு கல்வின்னு வச்சு காசு கொடுத்து வாங்கிக்கணும். இப்ப எங்களுடைய அதுதான் சொல்றாரு நம்ம அப்பா நம்மாதவர்கள் சொல்றாங்க. இங்க என்ன பாத்தீங்கன்னா, இந்த குடிநீரை பாருங்க, அரசு மடிக்கணினி கொடுக்குது, மிதிவண்டி கொடுக்குது, மாவரைக்கிற எந்திரம் கொடுக்குது, மசாலா அரைக்கிறது கொடுக்குது, எல்லாம் கொடுக்குது. இதெல்லாம் இலவசம். நான் ரொம்ப நாள் விமர்சிச்சுட்டேன். இலவசங்கிற சொல்ல எடுத்துட்டாங்க, விலையில்லாம். எனக்கு திருத்தம் சொல்லிட்டுனா அப்படி சொல்லக்கூடாது, முறைகேடு அது சொல்றோம்ல, அது மாற்று பேர் இல்லை தமிழ்ல. அதனால அது விலையில்லாம் மடிக்கணினி. நான் கேட்டேன், இப்ப விலை இல்லாம எங்களுக்கு கொடுக்குறீங்க, நீங்க வாங்கின இடத்துல விலை இல்லையான்னு கேட்டேன். இது ஒரு திட்டம் பாருங்க. அரசு காசுல தன் கட்சிக்கு தன்னுடைய முத்திரை, தன்னுடைய சின்னத்தை போட்டு 5000 கொடுக்குறேன், 2000 கொடுக்குறேன், அரிசி கொடுக்குறேன், வேட்டி செலவு கொடுக்குறேன்னா அதுல அரசு காசுல தன் கட்சிக்கு வாக்கு சேகரிக்கிறது மாதிரி ஒரு நிர்வாக சீர்கேடு, ஒரு கொடுமை இங்க. ஏன் உங்ககிட்ட சொல்ற, நீங்க தான் கேட்க வேண்டிய ஆளுங்க, நீங்க தான் கேட்கணும். பாருங்க,
தண்ணீர் மிக உயர்ந்த சந்தை பொருளாக மாற்றிடுச்சு. இதுல என்னன்னா, நம்ம ஐயா அப்துல் கலாம் வந்து சொல்றாங்க, 800 கோடி மக்கள் உலகுல 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்குங்கிறாங்க. 2 விழுக்காடு தான் இருக்கு. இப்ப 2 விழுக்காடு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு இது 20 விழுக்காடா உயர்த்துறது அப்படின்னு சிந்திக்காம 2 விழுக்காடு தான் இருக்கா, அப்ப வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைச்சான் பாருங்க. அவன் தான் உலகத்துல கொடுமை. ஹிட்லரை விட கொடியவன் அவன் தான். இந்த மூளை தான் ஆபத்தான மூளை. எல்லாம் வித்துட்டு இப்ப சொல்றான், நீ வந்து இந்த பூமி நீரற்ற நிலமா மாறிடுச்சுன்னு அறிக்கை விடுறான். அவ்வளவுதான் அவனுடைய பொறுப்பு. அவ்வளவுதான் பொறுப்பு. இப்ப தமிழ்நாடு அறிவிக்கிற 10 மாவட்டத்தில் நிலத்துக்கு இல்லை, நீர் இல்லைன்னு, அவ்வளவுதான் அரசுடைய பொறுப்பு, முடிஞ்சிருச்சு. தென்னாப்பிரிக்காவில் கேப்டன் தலைவர் கேப்டன் நகர்ல ஒரு சொட்டு தண்ணி இல்லை. தென்னாப்பிரிக்காவில் கேப்டன் நகருக்கு வந்தது நமக்கு வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப பாருங்க, மனிதர்கள் நம்ம கோத்தல குடிக்கிறோம். இந்த மற்ற உயிரினங்கள் படுகிற பாட பாருங்க, அந்த பாவம் நம்மளை சும்மா விட மாட்டேன். நீங்க பாருங்க, இந்த அணிலாம் கையெழுத்து கும்பிட்டு தண்ணி இருப்பாரு. என்ன கொடுமை! அணிலுக்கும் தண்ணிக்கு நான் தான் போராட முடியும். சும்மா ஒரு மாதிரி காட்டுங்க, நீண்ட நேரம் ஓடும். நான் அங்கே திரைட்டு காட்டும் போது வாக்கு சேரிக்கிற இடத்துல நீண்ட நேரம் ஒவ்வொன்றையும் நான் காட்டுறேன், எப்படியெல்லாம் இந்த இது பண்ணுது, இது எப்படி ஏற்புடையதான்னு கேட்பேன். அடுத்து இப்ப நீர்ல நம்ம தண்ணீருக்கு அடைஞ்சிடறேன், அது நான் அடைஞ்சிடறேன் இன்னும் தெளிவா விளக்கி பேசுறேன். அதை வரைவு. இப்ப வயிறுக்கு வரேன். வயிறு, இப்ப வயிறுன்னா உங்களுக்கு தெரியும், பசிங்கிற சொல்லு இல்லாம ஒழிக்கணுங்கிறது என்னுடைய இது. அதனால என்ன சொல்றேன், வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை, வறுமைக்கும் வறுமை வரும், பசி வரும், பைந்தமிழர் ஆட்சியிலேன்னு சொல்றது காரணம் தான். பசிங்கிற சொல்ல இல்லாம ஒழிச்சுவேன். அது நீங்க சும்மா விளையாடுற, உண்மையிலே ஒழிப்பேன். நீங்க ஒப்புங்க. ஏன்னா நான் இலவசம் தரேன்னு சொல்லலையே, அதுதான் சார். நீங்க இப்படி வந்து பெற்று வாக்குறுதிகளை கொடுக்குறவங்க, அடிக்கடி வாக்குறுதி கொடுக்குறவன் நிறைவேற்ற மாட்டான், சும்மா சொல்லி விடுறது. பாருங்க, சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உலங்கும் உழவே தலையிட்டார். உழவு தாண்டா, அதுக்கு பின்னாடி தாண்டா எல்லாம். இதுல என்னன்னா, அந்த வேளாண்மை வந்து நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது. படிக்காதவங்க செய்யற தொழில் தானே வேளாண்மை, தொழில் இல்லை, நம் வாழ்க்கை முறை, நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம் என்பதை என் அன்பு சொல்ல புரிஞ்சு. ஆதியில் நாம் செஞ்சது அதுதான். வேளாண்மை என்பது தொழில் அல்ல. திரும்ப சொல்றது, படிக்காதவனுக்கு படிக்காதவனுக்கு தான் பசிக்கு, படிச்சவனுக்கு பசிக்காதான்னு கேட்டா அவங்ககிட்ட பதிலிட்டேன். என் அன்பு உடன் பிறந்தார்களே, நீங்க சாப்பிட்டு வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். நீங்க விண்கலத்தை விண்வெளிக்கு அனுப்பலாம், அந்த விஞ்ஞானிக்கு சோறு விவசாயி தான் அனுப்பணும். சந்திர மண்டலத்துக்கு அனுப்பலாம் சயின்டிஸ்ட் சந்திராயனை, அந்த சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு நம்ம சம்சாரி தான் அனுப்பணும். இதை கவனத்தில் கவனிச்சீங்கன்னா அது புரியும். அப்ப வேளாண்மை என்பது ஒரு தொழில் அல்ல, அது நம் வாழ்வியல், நம் பண்பாடு, நம் தொண்டு தொட்ட மரபு. அப்போ குழந்தைக்கு ஒரு தாய் பால் ஊட்டுவது எப்படி தொழில் இல்லையோ, அப்படி பூமி தாய் தன் பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுவதும் தொழில் அல்லங்கிறார் நம்முடைய அப்பா நம்மால் வர வேண்டும். அப்போது ஒரு வாழ்க்கை முறை, நமது தொண்டு தொட்ட பண்பாடு, அடிப்படை உயிர் தேவையில் உணவு தேவையைத்தான் இருக்கு. அந்த உணவு தேவையிலேயே நீ தற்சார்படையில, தன்னிறைவு அடையலைன்னா பஞ்ச நாடா போய் பிறர் இடத்துல உணவுக்கு கையேந்துறதா பிச்சை. ஒரு நாடு வெங்காயம் பருப்புக்கு வெளிநாட்டுல கையேந்தது, வெங்காயத்தை இறக்குமதி செய்து பாலைவன நாட்டுல, எகிப்துல, ஈஜிப்துல இறக்குமதி செய்து, இவ்வளவு வளர்த்த விட்டு ஒரு பாலைவன நாட்டுல பருப்பை விளைவிக்க முடியல. ஆனா காரை ஏற்றுமதி செய்து, சோறை இறக்குமதி செய்து, எப்படி பாருங்க. அப்ப உணவு தேவைக்கு இருக்கிற ஒரே இது, அதை நிறைவு செய்திருக்கிற ஒண்ணு வேளாண்மை தான். அப்ப வேளாண்மை கைவிட்ட எல்லா நாடும் உலகத்தில் பிச்சைக்கு உங்களுக்கு தெரியும். சோமாலியா, நைஜீரியா, இன்னைக்கு வெனிசுலா, ரஷ்யாவே உடைஞ்சது காரணம் தொழில் வளர்ச்சின்னு போயிட்டு உணவுக்கு ரொட்டி துண்டுக்காக பயிர் கடையில் நின்றதுனாலதான் பிரிஞ்சு போயிட்டேன். இப்ப எங்களுடைய நாட்டுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பிச்சை எடுக்கிற நிலைமை வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்ப நீ என்ன செய்வேன், வேளாண்மை நானே என்ன, உனக்கு அரை காசுனாலும் அரசாங்க காசா இருக்கணும், காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும், இது ஒரு நோய். நானே அரசு பணியாற்றுறவா எச்சரிக்கை. சாராயம் விற்கிறவன் கவர்மெண்ட் வேலையா இருக்கலாம், சர்க்கார் அரசு வேலையா இருக்கலாம். உலகத்துக்கு சாப்பாடு போடுற விவசாயி அரசு வேலை பார்க்க கூடாது, அது அரசு வேலையாக்க கூடாது. எங்க தாத்தா மாதாவரத்தில் ஒரு பால் பண்ண வச்சிருந்தாருல காமராஜர், அதுல எல்லாருமே வேலை செஞ்சது அரசு வேலை தானே. என்ன உனக்கு பிரச்சனை? குப்பையாளனா அரசாங்க பணியா இருக்கலாம், அரசாங்க பணியா இருக்கலாம், சாராயம் ஊற்றி கொடுக்குற அரசாங்கம் பண்ணலாம், ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற டாக்டர், வெட்னியர் டாக்டர், கவர்மெண்ட் டாக்டர்,
ஆனா ஆடு மாடு வளர்க்குறவன் அரசு பணி ஆகிக்க கூடாது. இது ஒரு நோய், ஒரு நோய். ஒரு நாட்டில் ஒரு வேளாண்குடி மகன் வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழுது வளருது. ஒரு நாட்டில் ஒரு வேளாண்குடி மகன் வாழ முடியாது தற்கொலை செய்து கொண்டு சாகிறான் என்றால் அந்த நாடு இந்த சுடுகாடு. இன்னைக்கு அவன் சாகிறது உங்களுக்கு தொலைக்காட்சியில தாள்கள்ல செய்தி. நாளைக்கு நீங்க சோறு இல்லாம சாக போறீங்கிறதுக்கு எச்சரிக்கை, முன்னறிவிப்பு என்பதை அறிவிச்சப்பமா அறியணும். கடைசி மீன் முடிவெட்ட பிறகு, கடைசி மரம் வெட்டப்பட்ட பிறகு, கடைசி நதியில் நஞ்சான பிறகுதான் தெரியும் இவர்களுக்கு பணத்தை சாப்பிட முடியாது. ஒரு கவிஞன் எழுதுனது அவன் வழியில எழுதி வச்சிருக்கான். எங்க பாட்டி தர அறிமுதாட்டி அப்ப பசி வந்தா 10 பறந்து போயிருமாடா. மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம், முயற்சி, தொழில் முயற்சி, காமம் எல்லாம் பறந்து போயிருமாடா. அப்ப அடிப்படையில நீ மனிதனாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அந்த பசியை ஒழிக்கணும். பசியை ஒளி, பசிங்கிற சொல்லலாம உங்களுக்கு தெரியாது. 28 விழுக்காடு இரவு உணவு இல்லாமல் இந்த நாட்டில் தூங்க போறாங்க. பல கோடிக்கணக்கான பச்சில குழந்தைகள் பசியோடு படுக்க போறாங்க. நீங்க எழுதி வச்சுக்கிறீங்க, என் நாட்டுல எங்கள்கிட்ட அதிகாரம் வரும்போது பசிங்கிற சொல் இல்லாம நான் ஒழிக்கல, நான் பிரபாகரன். அப்ப இங்க இதுல என்னன்னா ரசாயன உரம், கீழே வருங்க ரசாயன உரம், மேல பூச்சிக்கொல்லி, அப்போ கீழே நஞ்சு மேலே நஞ்சு, விளையிறது நஞ்சா விளையும். அதனாலதான் எங்க அப்பா என்ன சொல்றாங்க, நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு. நீ நம்ம இயற்கை வேளாண்மை, இயற்கை வேளாண்மை சொல்றோம். வேளாண்மை இயற்கை தான். அப்ப இயற்கை ஏன் சேர்க்க வேண்டியிருக்கு? செயற்கையா ஒரு ரசாயன வேளாண்மை வந்துருச்சு. அப்ப அதை தூக்கிடணும். தூக்கிட்டு அது உரத்துக்கு என்ன பண்ணது, அந்த ஆடு மாடு வளர்க்குறேனே அந்த ஆடு மாட்டு கழிவுல இருந்து இயற்கை வேளாண்மை செய்யணும். ஒரு நஞ்சுங்க என் பிள்ளைகளுக்கு நஞ்சு, ஒரு நஞ்சுன்னு ஒண்ணு சொல்ல முடியும். அப்ப வேளாண்மையை முன்னிறுத்திய பொருளாதாரத்தை நாங்க கட்டமைக்கிறதுனால அதை தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரம்னு சொல்றோம். இப்ப நான் இப்ப பில்கேட்ஸ் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கணிப்பொறி துறையில சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில அவர் தான் பிதாமகன். அதாவது 2,70,000 ஏக்கர்ல அமெரிக்கால வேளாண்மை செய்யறாரு. அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஏன் பில்கேட்ஸ் இங்க வேளாண்மை செய்யறாங்கன்னு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு, நான் சொல்ற மாதிரி சாப்ட்வேர்ல வேலை செஞ்சாங்க, சாப்ட்வேர் தான் வேலை செய்யணும்னு. அவர் என்ன சொல்றாரு, அங்கதான் நிலையான பொருளாதாரம் இருக்கு, அங்கதான் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும். எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்க, போய் காட்டுறேன் பின்னாடி. அப்ப அரசே வேளாண்மை செய்யுது, நானே வேளாண்மை செஞ்சிடறேன். எங்கு பார்த்தாலும் பண்ணை நிலங்கள், கூட்டு பண்ணை வேளாண் நிலங்கள், 1000 ஏக்கர், 100 ஏக்கர், 200 ஏக்கர், 300 ஏக்கர்னு நான் எடுத்துறேன். நிலம் இல்லைன்னா என் மக்கள்கிட்ட குத்தகைக்கு எடுத்துக்கிறேன், ஒத்திக்கு எடுத்துக்கிறேன். 25 ஆண்டுக்கு அங்க இந்த லீஸுங்கிறோம்ல அப்படி எடுத்து. இப்ப உங்களுக்கு தெரியும், நானே வேளாண்மை செய்தேன். வேளாண்மை செஞ்சு அந்த முல்லை, மருதம், நெய்தல், அங்காடி என்று பிரிச்சு எல்லா இடத்துலையும் வச்சிடறோம். ஒரே விலை தான். இப்ப வேளாண் அமைச்சகத்துக்கு கீழே ஒரு குழு இருக்கும், வேளாண் பெருமக்களை கொண்டு. அது நாடங்களும் தக்காளி 1 கிலோனா 1 கிலோ அவங்க தீர்மானிக்கிற விலைக்கு விற்போம். வெங்காயம் இத்தனை ரூபாய்னா இத்தனை. இங்க விலை ஏறிச்சு இறங்கிடுச்சுல, அது இல்லை. இவங்களை மாதிரி விளைய வச்ச நெல் முளைகள் அதை தெருவில் போட்டு முளைக்க வைக்கிறது இல்லை. மாவட்ட தலைநகர் உணவு சேமிப்பு கிடங்கு இருக்கும், முறையா கொள்முதல் செய்து பத்திரப்படுத்தி வைப்போம். பசிங்கிற சொல்லு இருக்காது. ஏன்னா நாங்களே கொடுத்துவோம் என் மக்களுக்கு. என்னுடைய பெரிய கனவு பசி இல்லாம ஒழிக்கணுங்கிறது தான். நோய் நாடி நோய் முதல் நாடி, அதை நிற்க வாய் நாடி வாய்ப்பை சேர்ந்து நம்ம சொல்றோம். இப்ப மருத்துவம், இப்ப உயிர் வந்துச்சு, வயிறு வந்துச்சு, அடுத்து உயிர் காக்கும் மருத்துவம். இந்த மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவைங்கிறது எங்களுடைய கனவு. அது என்ன சொல்றேன்னா, முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது கடகோடி மகனுக்கு கிடைக்க செய்யறதா முழுமையான மக்களாட்சி. அதை நாங்க கடைபிடிப்போம். இப்ப மருத்துவமனை இருக்கு, தரமா அது இலவசமா தான் இருக்கு. ஆனா தரமா இருக்குதாங்கிறத, தரமா இருக்கா அதான். இப்ப அதுல என்ன நமக்கு கேள்வி எழுதுன்னா, மருந்தெல்லாம் மருத்துவம் தான் நம்முடைய கனவு. ஏன்னா மருத்துவரே தேவைப்படாத ஒரு நாட்டை உருவாக்கணும், ஒரு ஆரோக்கியமான சமூகம். உங்களுக்கு தெரியும், நீங்க அறிவார்ந்தவர்கள், எந்த நாட்டில் மருத்துவர்களுக்கு அதிக தேவை இருக்கோ, மருத்துவருக்கு அதிக மதிப்பு இருக்கோ, அந்த நாடு நோயற்ற நாடுன்னு சொல்லுவோம். அப்ப அந்த நோயற்ற, அது ஆரோக்கியமான நாடு இல்லை. அப்ப அந்த தேவையை குறைக்கணும். அதான் சுகாதாரமான ஆரோக்கியமான நாடு. அப்ப மருத்துவத்தின் தரத்தை நான் உயர்த்திடுறேன். இது என்ன வருதுன்னா, இங்க பாருங்க, இது தனியார் மருத்துவம், இது அரசு மருத்துவமனை. சும்மா ஒரு மாதிரி கட்டிருக்கேன். இதை விட மோசமாலாம் இருக்குது, அந்த மாதிரி கட்டிருக்கேன்.
இங்க என்ன கவனிக்கணும்னா, நீங்க நாட்டை ஆளுகிற முதலமைச்சரோ அமைச்சரோ அல்லது சட்டமன்ற மாமன்ற பாராளுமன்ற உறுப்பினரோ உடம்பு முடியலன்னா தனியார் மருத்துவமனையில போய் பார்த்துருவாங்க. அவங்களே சொல்றாங்க இது தரம் இல்லை. நமக்கே தெரியும், எம் ஜி ராமச்சந்திரா அப்போலோ காவேரி போயிருக்காங்க. அப்ப அரசு நடத்துற மருத்துவமனை என்னாச்சு? அரசை நடத்துறவங்களுக்கே அரசு மருத்துவமனை மீது நம்பிக்கை இல்லைன்னா அந்த மருத்துவமனை யாருக்கானது? யாருக்கு? அதுக்கு ஒதுக்கக்கூடிய நிதிகளை எங்க? எத்தனாயிரம் கோடி ஒதுக்குறீங்க? அது ஏன் அப்படி இருக்கு? அவங்களே ஒத்துக்கிறாங்க அது தரம் இல்லை. அப்ப தனியார் தான் தரமா கொடுப்பான்னா, அப்ப அரசு ஒரு முதலாளியால் தரக்கூடிய, தனியார் முதலாளி தரக்கூடிய மருத்துவத்தை ஒரு அரசு தர முடியாதுன்னா அரசு தோற்று போகுதா ஒரு முதலாளி கிட்ட? ஒற்றை முதலாளியால் தர முடிகிற மருத்துவத்தை 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்தால் தர முடியாதுன்னா அந்த அதிகாரம் எதுக்கு? யாருக்காக நிறுவப்படுது? யாருக்காக நிறுவப்படுது? அடிப்படை தேவையில் ஒன்று மருத்துவம். அந்த மருத்துவத்தை தரம் உயர்த்தி தர முடியாது என்றால் அப்ப அது யாருக்கான? பாருங்க, ஒரு படிப்பு வச்சு இதெல்லாம் இருக்கிறது போறது, இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறது நாகரிகமா கேட்டு இதை விட மோசமா எல்லாம் இருக்கு அரசு. பின்ன வர மாதிரியே இருக்கும். அப்ப ஒதுக்குன நிதியிலே பாருங்க, 2022 18,600 கோடி, அப்புறம் அதுக்கப்புறம் 19,000 கோடி, 24 20,000 கோடி, 25 25,500 கோடி. இந்த நிதிநிலை, இந்த பட்ஜெட் பண ஒதுக்கீடு உயர்ந்து தரம் உயர்ந்துக்காங்கிற கேள்வியை நீங்க அறிவார்ந்த பெருமக்கள் நீங்க எழுப்பி பார்க்கணும். பணம் உயர்வு, ஒதுக்குற நிதி உயர்வு, தரம் உயர்ந்திருக்கா? அதான் கேள்வி. எல்லா நாடுகள்லயும் அரசு என்றால் மதிப்பிற்குரியதா இருக்கு, தரமா இருக்கு. என் நாட்டுல அரசுன்னு அச்சமா இருக்கு. எப்படி? அரசு போக்குவரத்தா கேவலமா இருக்கும், அரசு தங்குமடியா ரொம்ப கேவலமா இருக்கும், அரசு பள்ளிக்கூடமா கேவலமா இருக்கும். அது எப்படி? அப்ப இத்தனை கோடி ஒதுக்கி தரத்தை உயர்த்த முடியல இவங்களால. என்ன அப்ப என்ன என்ன செய்யறதுன்னு சொல்லி எப்படி பண்றது? அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், இந்த மருத்துவத்தின் தரத்தை உயர்த்திடும், உலக நாடுகள் அளவுக்கு உயர்த்திடும். உடம்பு முடியலன்னா அமெரிக்கா போனாங்க, பிரிட்டன் போனாங்க, சிங்கப்பூர் போனாங்கல்ல, அங்க முடியலன்னா தமிழ்நாட்டுக்கு வரணுங்கிற அளவுக்கு தரத்தை உயர்த்திடணுங்கிறது எங்களுடைய கனவு. உலக தரங்கிறது தமிழ்நாட்டு தரந்தாண்டான்னு காட்டிடணும்னு எனக்கு ஒரு பெரிய இருக்கு, ஒரு கனவு. அதை தான் நாங்க செய்யணும்னு நினைக்கிறோம். தனியார் மருத்துவமனையில் இருக்கிற படுக்கை வசதிகள், அந்த கவனிப்பு, அதெல்லாம் பாருங்க. நான் தேவைன்னா நிறுத்திப்பேன், போடுங்க, நீங்க பாட்டு போடுங்க. பாருங்க, இது அமெரிக்கா இல்ல, ஒவ்வொரு நாடும் நடத்துறது பாருங்க. நீங்க அரசு முத்திரையை வேற ஏதோ இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம ஆட்சிக்கு வரும்போது அரசு முத்திரையை மாத்திடுறோம், அதனால அது இருக்குது. இதுல என்ன சொல்ல வருதுன்னா, ₹1 1 கோடி மருத்துவம் வரைக்கும் என் மக்களுக்கு நாங்க சரியா சமமா தரமா கொடுத்துறோம். அதுக்காக செலவிடுற செலவு என் மக்களுக்கு மிச்சம். அது உலகத்தரத்துக்கு கொடுத்துரும். அதுல ஆகச்சிறந்த மருத்துவம் கொடுத்துரும். தாய்க்கு முடியலன்னா அது உன் வீட்டு தாய் இல்லை, என் நாட்டின் தாய், என் தேசத்தின் தந்தைனா உன் தந்தை இல்லை, நாட்டின் தந்தை. அதனால ஆகச்சிறந்த மருத்துவத்தை என் மக்களுக்கு கொடுத்துரும். அது எப்படி கொடுப்ப? தரம் உயர்த்துவேன்னா, முதலமைச்சருக்கு முடியலையா, அமைச்சருக்கு முடியலையா, அவர் குடும்பத்தினர் முடியலையா, அரசு மருத்துவமனையில் படுத்துத்தான் மருத்துவம் செய்யணும், சட்டம் இருக்கு. அப்படி இல்லை, நான் கொழுப்படுத்து போய் தனியார் தான் படுப்பேன்னா அவருடைய ஊதியத்துல சரிபாதியை துண்டிச்சிடும், தண்டம் துண்டிச்சிடும். நீரே உங்க காசு இருக்குல்ல, அங்கே படுத்துட்டு இதை கட்டிட்டு போகணும். அதெல்லாம் அது நடக்காது, அதெல்லாம் நடக்காது. நீங்க வேணா எழுதி வைங்க, உங்ககிட்ட நான் சொல்றேன், அரசு மருத்துவமனைக்கு, தனியார் மருத்துவமனைக்கு போனா அரசு மருத்துவமனைக்கு போகணுங்கிற ஒரு காலத்தை உருவாக்கல. நீங்க பார்த்து என்ன கொடுமைன்னா, மருத்துவத்தில் தரம் கூடி இருந்துச்சுன்னா மருந்தகத்தின் தேவை குறைஞ்சிருக்கும், மருந்துல தரம் இருந்தா மருத்துவமனைகள் தேவை குறைஞ்சிருக்கும். ரெண்டுமே நாளுக்கு நாள் கூடிட்டு போகுதுன்னா நோயாளிகள் பெருகிட்டு போறாங்க. சிங்கப்பூர்ல பாருங்க மருத்துவமனை கட்டமைப்பு எப்படி இருக்கு. இந்த மருத்துவமனையில நிறைய தகவல் எடுக்க முடியல, அதனால இருக்கிறத உங்களுக்கு காட்டு. இது மலேசியா, சின்ன நாடு தான், சின்ன நாடு. எப்படி கொடுக்குறாங்க
நட்சத்திர விடுதி போல வச்சிருக்காங்க. இங்க நம்ம மருத்துவமனை போனா கூடுதலாக நோய் வந்துடும். அவ்வளவு சுகாதாரமா வச்சிருக்காங்க அவங்க. நம்மளே எப்படி இருக்கு? இங்கிலாந்து பிரிட்டன் எப்படி வச்சிருக்காங்க? இங்க அங்க லாபத்தை கவனிக்காம சேவை, லாப தேவையை விட மக்கள் சேவை முதன்மையானதா கருதப்படுறதுனால அந்த நாடுகள்ல அவங்க வரி எடுக்கிறாங்க. அந்த வரியை திருப்பி மக்களுக்கு இந்த மாதிரி சேவையா கொடுத்துறாங்க. மருத்துவம், கல்வி, குடிநீர் விநியோகம், மின் உற்பத்தி விநியோகம், பயிர் தணிப்பு அப்படி கொடுத்துறாங்க. ஆனா நமக்கு அப்படி இல்லை. சீனா நம்மளை விட பெரிய நாடு, மிகப்பெரிய அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு, நம்மளை விட அதிகம். ஆனா அவனை எவ்வளவு தரமா கட்டமைச்சுக்கிறாங்க.